ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அந்த கடாயில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாகலாம் சேர்க்க வேணாம், ஒரு 3 ஸ்பூன் இல்லை 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா இது கூட வேர்க்கடலை வந்து சேர்த்துக்க போகிறேன். காஞ்ச வேர்க்கடலையை வந்து சேர்த்துடுறேன். முதல்ல வேர்க்கடலையை எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு நான் வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். வேர்க்கடலை நல்லா வறுப்பட்டு கொஞ்சம் லைட்டாக கலர் மாறும் பாருங்கள், அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக நம்ம மிக்சர் வந்து கடைக்கெல்லாம் போகாமல் வீட்டிலே செஞ்சிடலாம். ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக இருக்கும். இந்த மிக்சர் வந்து யார் வேணாலும் செய்யலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்யறதுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வேர்க்கடலை நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு. கலரும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வந்துருச்சு பாருங்கள். நல்லா வெடிக்கும் வறுப்பட்டு, அப்போ வந்து எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து எண்ணெயே இல்லாமல் வேர்க்கடலை மட்டும் நம்ம தனியாக எடுத்துடலாம். ஒரு டிஷ்யூ பேப்பரில் கூட போட்டு வச்சுட்டிங்கன்னா இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெய் வந்து நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துடும். ஒரு 3 ஸ்பூன் இல்லை 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க போதும், ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம். இப்போ இந்த கடாயிலே கொஞ்சம் முந்திரியை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு முந்திரி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு 7-8 பல் பூண்டு வந்து தோலோடு இடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை வந்து குறைச்சி வச்சுட்டு நம்ம வறுத்துக்கலாம், அப்போ தான் தீஞ்சு போகாமல் நல்லா வறுப்பட்டு வரும். இது கூடவே பொட்டுக்கடலையும் சேர்த்துக்க போகிறேன். ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். தீ வந்து குறைச்சி வச்சுட்டே வறுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா சீக்கிரமாக கலர் மாறிடும். அப்புறம் இது கூட திராட்சையும் நான் சேர்த்துக்க போகிறேன், உலர் திராட்சை. ஆனால் இந்த மிக்சர் கூட இந்த உலர் திராட்சைலாம் சேர்த்து செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே நல்லா வறுப்பட்டு வந்திருக்கு. இப்போ இது கூட கருவேப்பிலையே கொஞ்சம் தண்ணியில் அலசிட்டு தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கிறேன். கூடவே இப்போ நம்ம முதல்ல வறுத்து எடுத்து வச்ச வேர்க்கடலையை சேர்த்துக்க போகிறேன். தீயை வந்து குறைச்சி வச்சுட்டே நம்ம வறுத்துக்கலாம், அப்போ தான் எல்லா பொருளும் தீஞ்சு போகாமல் கரெக்டாக நமக்கு வறுப்பட்டு வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாமே நல்லா ஓரளவுக்கு வறுப்பட்டு வந்துருச்சு. இப்போ இது கூட வெறும் மிளகாய்த்தூள் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மிக்சருக்கு ஏற்றது போல் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் கொஞ்சம், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை வந்து சேர்த்துக்கிறேன். இந்த மிக்சர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட்டாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், அதனால் கொஞ்சமாக சர்க்கரையை சேர்த்து நம்ம செய்யும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட. உங்களுக்கு மிக்சர் கொஞ்சம் லைட்டாக ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு சாப்பிட பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சர்க்கரையை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் 3 வகையான மிக்சர் ரெசிபி வந்து போட்டிருக்கோம். அந்த 3 வீடியோவோட லிங்க்கையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இப்போ நம்ம கொஞ்சம் வித்தியாசமான முறையில் மிக்சர் செய்கிறோம், இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக வரும். மிளகாய் தூள்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 நிமிஷம் நம்ம நல்லா கலந்து கொடுத்தோம்னா போதும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளேக்ஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காய வச்சு கடையில் விற்பாங்க. அதாவது நம்ம அதை வாங்கிட்டு வந்து எண்ணெயை கடாய் ஃபுல்லாக ஊற்றிட்டு நம்ம எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு நம்ம பொரிச்சு எடுப்போம். அந்த மாதிரி கார்ன்ஃப்ளேக்ஸ் தான் நம்ம நிறைய யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெடிமேடாகவே இருக்கும். இது வந்து நம்ம எண்ணெயிலலாம் போட்டு பொரிச்சு எடுக்கணும்னு இல்லை, அப்படியே இது கூட சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து கொடுத்துட்டு நம்ம எடுத்துட்டா போதும், ரெடிமேடாக நமக்கு மிக்சர் ரெடி ஆகிடும், சாப்பிட்டுக்கலாம். இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம KFC சிக்கன்லாம் செய்யறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா இந்த கார்ன்ஃப்ளேக்ஸை வச்சு நம்ம மேலே கொஞ்சம் பால்லாம் சேர்த்து ஊற வச்சு சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி யூஸ் பண்ணுற ரெடிமேட் கார்ன்ஃப்ளேக்ஸ் தான் இது. இந்த கார்ன்ஃப்ளேக்ஸை வாங்கிட்டு வந்து நீங்கள் மிக்சர் செஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். மிளகாய் தூளெல்லாம் சேர்த்து 1 நிமிஷம் எண்ணெயில் நல்லா வதக்கிட்டேன். நான் இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கார்ன்ஃப்ளேக்ஸை வந்து இதில் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதாவது உப்பு காரெல்லாம் நல்லா பிடிக்கணும், அதனால் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நான் எடுத்துருக்கிற வேர்க்கடலை பொட்டுக்கடலை அளவுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 5 கைப்பிடி அளவுக்கு இப்போ நான் கார்ன்ஃப்ளேக்ஸ் வந்து சேர்க்குறேன், கரெக்டாக இருக்கும்.
உங்களுக்கு காரம் ரொம்ப அதிகமாக வேணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். இதுவே கரெக்டாக இருக்கும். ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக சீக்கிரமாக 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் தான் இது. எண்ணெயெல்லாம் ஊற்றி நம்ம மாவெல்லாம் பிசைஞ்சு டீப் ஃப்ரைலாம் பண்ணி எடுத்து நம்ம மிக்சர் செய்யவே வேணாம். இனி இந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு. ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். கொஞ்சம் லைட்டாக ஸ்வீட்டாகவும் இருக்கும். நம்ம உலர் திராட்சையும் அதுக்கப்புறம் கூடவே கொஞ்சம் 1/2 ஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்துருக்கிறதுனால சாப்பிட கொஞ்சம் லைட் ஸ்வீட்டாகவும் இருக்கும். வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கார்ன்ஃப்ளேக்ஸ் மிக்சர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா டேஸ்டியாக சூப்பராக அதுவும் ரொம்பவே இன்ஸ்டண்ட்டாக மிக்சர் வந்து ரெடி பண்ணிட்டோம். ஒரு 10 நிமிஷம் இருந்துச்சுன்னா போதும், வீட்லேயே டக்குன்னு நம்ம மிக்சர் ரெடி பண்ணிடலாம். அதிக டைம்லாம் கூட எடுக்காது இந்த ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு. முக்கியமாக ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண பிடிக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மிக்சரை வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஷாலோ ஃப்ரையாக செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும். கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரியும் ஃபீல் பண்ணலாம். ஒருவேளை டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட பிடிக்கலன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு முறையாச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இதே மாதிரி தான் செய்வீங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கார்ன்ஃப்ளேக்ஸ் மட்டும் கடையில் வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா போதும். வீட்டில் இருக்கிறவங்க ஸ்நாக் வேணும் அப்படின்னு கேட்கும்போதெல்லாம் இதை டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம் ஒரு 10 நிமிஷத்தில். நீங்களும் உங்களுடைய வீட்டில் இப்போ வரக்கூடிய தீபாவளி ஸ்பெஷலாக இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் மிக்சர் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.